யாருன்னு சொல்லுங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று வச்சுக்கங்க, பொத்தாம் பொதுவாக மேடையில் பேசி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இன்னாரெல்லாம் அழிக்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நிறைய நடந்திருக்குது. நிறைய நடிகர்கள் சொல்லியிருக்காங்க, என்னை அழிக்க நினைக்கிறாங்க, உன்னை அழிக்க நினைக்கிறாங்க. யார் அழிக்க நினைச்சாலும் அழிய மாட்டாங்க. விஜய் வந்து கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஏற்கனவே பெரிய மாஸ் இருக்குது. அதனால 9ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் அந்த ஓப்பனிங் 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அத்தனை தேட்டரில் அந்த படம் ஓடும். சினிமாவில் பொறுத்தளவில் வந்துட்டு அந்த படம் இந்த வசூலாச்சு, இந்த படம் வசூலாச்சுன்னு வசூலை பொறுத்தளவில் வந்து பேசி பிரயோஜனமே கிடையாது. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். நான் சந்திரமுகி நல்லா போகணுன்னு ஆசைப்படுவார். சந்திரமுகி பீட் பண்ணணும் சிவாஜின்னு ஆசைப்படுவார். சிவாஜி பீட் பண்ணணும் ஜெயிலர்னு ஆசைப்படுவார். இப்போ ஜெயிலரை பீட் பண்ணணும்னு அவர் படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுதான் ஆரோக்கியமான போட்டி. தனக்குத்தானே போட்டி வச்சுப்பார் அவர். அதை முதல்ல இந்த இளம் நடிகர்கள் எல்லாரும் கற்றுக்கணும். ஜெயிலர் நம்பர் 1 இருந்துட்டு இருக்கு. ஜெயிலர் வசூலை தாண்டணும் தன்னுடைய அடுத்த படம். அதான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து கோட்டை பற்றியோ இன்னொரு படத்தை பற்றியோ அவர் சிந்திக்கிறதே கிடையாது. குஷி அதை விட பாட்டு நல்லா இருக்கும். பாட்டுலலாம் எந்த குறையும் இருக்காது. ஆர்டிஸ்ட்டும் அதே மாதிரி தான். குஷியில் நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் தான். ஜோதிகா தான் அதில் ஹீரோயினாக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. பட் பெருசாக போகலை. இதுக்கு எங்களால் காரணம் சொல்ல முடியல. சார், இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது இன்னொரு கேள்வியோட கேட்க தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் எல்லாமே இந்த யூடியூப் இந்த மாதிரி தளங்களை வெளியானதுனால இந்த எஃப்எம் சொல்லுவோம்ல சார், நம்ம வந்து எஃப்எம் வந்து அந்த டைமில் எப்படி கேட்டு நமக்கே தெரியும். 5-6 எஃப்எம் இருக்கும் ஒரு ஊர்லேயும். இப்போ எஃப்எம்ன்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையானே தெரியலையே சார். இப்போ ஆடியோ ரைட்ஸ்னால கூட, ஆடியோ விஷயங்களால கூட அதுவும் கொஞ்சம் ஆமாம். அடுத்த ஒரு புது டெக்னாலஜி வரும்போது அது அழியும். இப்போ எஃப்எம்மில் வந்து பாட்டு கேட்குறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சௌரியமாக இருந்துட்டு நைட்டில் வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எஃப்எம்மில் இந்த ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறவங்க, நைட் டியூட்டி பார்க்குறவங்க எல்லாம் எஃப்எம் கேட்டுருப்பாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாமே எஃப்எம் கேட்கறதுக்கு பதிலாக கையில் இருக்கிற மொபைல் ஃபோன்லேயே அவங்க விருப்பப்படுற பாடல்கள் கேட்க முடியும். நீங்கள் எஃப்எம்லாம் அவங்க போடுற பாடத்தை தான் கேட்க முடியும். கையில் இருக்கிற மொபைலில் விருப்பப்படுற பாடத்தை கேட்க முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இதுக்கு மாறிட்டாங்க. எஃப்எம் இன்றைக்கி பாதிப்பு தான் சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் பேர் சொல்லலாம் சார், பிரதீப் ரங்கநாதன். அவருடைய வளர்ச்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சினிமாவில் ஒரு நடிகர்களும் ஒவ்வொரு காலகட்டங்களும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருவாங்க. அந்த வகையில் சிவகார்த்திகேயன் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருந்தார், வளர்ச்சி அடைஞ்சு வந்தார். விஜய் சேதுபதி சாதாரணமாக இருந்தார், வளர்ச்சி வந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் அது மாதிரி இன்றைக்கி தேதி பிரதீப் ரங்கநாதன் வந்து 2 கொடுத்து அவர் டைரக்ட் பண்ண கோமாளியும் ஹிட்டு, அவர் நடித்த 2 படம் ஹிட்டு. அதனால் அவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இல்லை சார், அவர் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருந்தார், நீங்கள் கூட கவனிச்சிருப்பீங்க. கடந்த டிராகன் படத்தோடைய அந்த இசை வெளியீட்டுல என்னை ரொம்ப வந்து அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்றாரு. அவர் 2வது படம் தான் அது. 2வது படத்துலேயே வந்து அழிக்க நினைக்கிறாங்கன்றாரு சார். இதெல்லாம் வந்து இல்லை அவ்வளோ சினிமா சொல்கிறார். அவர் யார் அவங்க அழிக்க நினைக்கிறான்னு சொன்னார். சொல்ல மாட்டாங்களே. சொல்லுங்க அவரை யாருன்னு சொல்லுங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று வச்சுக்கங்க, பொத்தாம் பொதுவாக மேடையில் பேசி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இன்னாரெல்லாம் அழிக்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நிறைய நடந்திருக்குது. நிறைய நடிகர்கள் சொல்லியிருக்காங்க, என்னை அழிக்க நினைக்கிறாங்க, உன்னை அழிக்க நினைக்கிறாங்க. யார் அழிக்க நினைச்சாலும் அழிய மாட்டாங்க. இறைவனாக பார்த்து அழிக்க நினைச்சா தான் உண்டு. இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் இந்த பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு சாயில தனுஷ் மாதிரி இருக்கான்றாரு. தனுஷ் தான் வந்து பண்ணுறாங்கன்னு ஒரு டீம் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு முன்னணி நடிகரான தனுஷ் அவர்களே குபேர ஆடியோ வெளியீட்டாளர் பேசுகிறாங்க. அதாவது அவரே சொல்கிறாரு, என்னை இன்னும் வந்து என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க. அவர் ஆல்ரெடி வளர்ந்துட்டார், இன்னும் யார் சார் வளர்ச்சி தடுக்க போகிறாங்க சார்? இதெல்லாம் எப்படின்னா மேடையில் வந்து ஏதோ ஒன்று பேசணுங்கிறக்கா பேசுகிறாங்க. யாருடைய வளர்ச்சி அவனா வேலை பார்த்துட்டு தான் இருப்பான். இது தேவையில்லாமல் ஒரு சர்ச்சைகளை இவங்களாம் உருவாக்குறாங்க. சர்ச்சைகளை உருவாக்குனா தான் இவங்க பேசும் பொருளும் மாறணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு யார் என்ன சொல்ல முடியும்? ஒரு படம் விளம்பரம் எடுத்துக்க முடியுமா? இது படத்துக்காக விளம்பரம் பண்ணுறாங்க எடுத்துக்க நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். நம்ம வந்து நிறைய ஈவெண்ட் பார்த்துருக்கோம். அந்த காலத்தில் சினிமா உலகத்தை நம்ம பார்த்துட்டு வளர்ந்துட்டு தான் வரோம். ஒரு படத்தோடைய விஷயம்னா ஒரு படத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, இந்த படத்தில் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஒரு படத்தில் பாடல்கள் எப்படி எழுதியிருக்கோம், அந்த பாட்டை எப்படி ஹிட்டு கொடுக்கணும், அந்த படத்தில் என்னென்ன காட்சி அமைச்சு, இதெல்லாம் மக்களுக்கு சென்றடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் பேசி நம்ம ஈவெண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நடிகர் பேசி பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ யாருமே படம் சம்மந்தமாகவே பேச மாட்டாங்க. எல்லாருமே வந்து என்னை அழிக்க நினைக்கிறாங்க, என்னை ஒடுக்க நினைக்கிறார்கள், இந்த இவர் கூட பிரச்சனை, அவர் கூட பிரச்சனை, இதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் இந்த சினிமா ஏன் இப்படி மாறிடுச்சு? அதெல்லாம் அவதான் சொல்கிறேனே, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியாக பேசுகிறது தான் அந்த படத்தை பற்றி அப்போ ஜனங்க பேசுவாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியாதா? சமயத்தில் நீங்கள் பார்க்கல, நீங்கள் என்னென்ன பண்ணாங்க? ஒருத்தர் காக்கா கதை சொன்னார், ஒருத்தர் கழுகு கதை சொன்னார். உடனே எல்லாம் பேசுகிறீங்க அதை பற்றி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்னை அழிக்க நினைக்கிறாங்க, என்னை ஒடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு பேசுன்னு சொல்லிச்சுன்னா பேசு பொருளாக இருக்கும். அதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியல் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க நிறைய இடத்துல. அது இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனுங்களில் இந்த சமயத்தில் ஒரு 3-4 வருஷமாக வந்து எதையாவது ஒன்று பேசி அது கான்ட்ரவர்ஷியலாகி மக்கள் மத்தியில் வந்து அது பேசணும் அப்படின்னு அதுக்காக செய்யக்கூடிய விளம்பர யுக்தி தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. இல்லை சார், சமூக வலைத்தளங்கள் இந்த சோஷியல் மீடியாக்கள்லாம் வந்து பெரிய லெவலில் வளர்ந்ததுனால இந்த மாதிரி கண்டென்ட்டாக கொடுக்குறாங்களா? ஆமாம் சார், இந்த வருடம் பொங்கல் கிளாஷ் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் ப்ளஸ் வந்து சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி, இன்னொரு படம் பிரபாஸ் படம் ராஜா சாப், இந்த 3 படங்கள் பொங்கலுக்கு மோதுது. பெரும்பாலும் கிளாஷ்னு சொல்லும்போது வந்து ஒரு வாரே நடக்கும். சமூக வலைத்தளங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் படம் பெருசா ஓம் படம் பெருசான்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பொங்கல் வந்து சைலண்டாக இருக்குது. என்ன காரணம்னா ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற போட்டி தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதாவது வந்து அவர் துப்பாக்கி கொடுத்தாரு அந்த படத்தில், கோட் படத்தில் தம்பி சிவகார்த்திகேயன் வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த விதமான ஒரு இதுவே இல்லாமல் இருக்கு. ஏன்னா ரெண்டுமே பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கிட்டு இருக்க படம், ரெண்டுமே பெரிய பட்ஜெட். ஏதோ ஒன்று பெரிய பட்ஜெட், ஒன்று ஸ்மால் பட்ஜெட் பண்ணால் நம்ம ஈஸியாக கடந்துடலாம். இந்த தேட்டர் செட்டப்பில் எப்படி சார் நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது ஒரு நிலைமை ஒரே நாள் வராமல் ஒரு தள்ளி வராது, பராசக்தி ஒரு வாரம் தள்ளி வராது. இந்த பிட்வீன் கேப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த பொங்கல் வந்து ஒரு ஹெல்த்தியான பொங்கலாக இருக்குமா? கண்டிப்பாக ஹெல்த்தியான பொங்கலாக இருக்குது. 2 பெரிய நடிகர்கள் படம் வருது, கூட பிரபாஸ் படம் வருதுங்கும்போது கண்டிப்பாக மக்களுக்கு வந்து கொண்டாட்டமாக தான் இருக்கும். 3 படமே வெற்றி அடையணும்னு நம்ம வாழ்த்துவோம். இல்லை சார், பெரும்பாலும் நம்ம துணிவு வாரிசு டைம் கூட நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா உக்ரைன் இஸ்ரேல் வார் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து படம் பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த கிளாஷாக இருந்தால் கூட ஒரு தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக இருக்கும். தேட்டரே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5-6 நாட்கள். இந்த பொங்கல் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்கும். விஜய் வந்து கடைசி படம்னு சொல்லியிருக்காரு, அவருக்கு ஏற்கனவே பெரிய மாஸ் இருக்குது. அதனால் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் அந்த ஓப்பனிங் 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அத்தனை தேட்டரில் அந்த படம் ஓடும். 6வது நாள் பராசக்தி வந்து அது கொஞ்சம் தியேட்டர் ஒதுக்குவாங்க, பிரபாஸ் படத்துக்கு கொஞ்சம் தியேட்டர் ஒதுக்குவாங்க. அதனால் தியேட்டர்களை ஜேன்னு இருக்கும், எந்த குறையும் இருக்காது. சார், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கோவிடுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ், கோவிடுக்கு அப்புறம் ஒரு பிஸ்னஸ் நம்ம பிரிக்கலாம். உங்களுக்கே தெரியும், ஆஃப்டர் கோவிட் தான் வந்து நிறைய பிஸ்னஸே வந்து பெருகிடுச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த ஓடிடி, இந்த ரீமேக் ரைட்ஸு, ஆடியோ ரைட்ஸ், இந்த பிஸ்னஸ்கள் வந்து பெருசாச்சு அந்த டைமில். ஸோ அதாவது கோவிடுக்கு அப்புறமும் இந்த நடிகர்லாம் இன்னமும் சினிமா துறையை காப்பாற்றாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கீங்களா? எந்த நடிகராச்சும் வந்து கோவிடுக்கு அப்புறமும் திரையரங்குகளுக்கு எங்களுக்கு நல்ல இதுவை தான் கொடுத்துட்ருக்காரு, நல்ல வரவேற்பு தான் கொடுத்துட்ருக்காருன்னு நடிகர் இருக்காங்களா சார்? இல்லை, திரையரங்குகளுக்கு இப்போ அப்படி தான். ஓடிடிக்காரர் என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு தெரியுமில்ல, படத்தில் திரையரங்கில் என்ன வசூல் ஆகுதோ அதை வச்சு தான் விலை கொடுப்பேன்னு இப்போ சொல்லிட்டாங்க. அதனால் இனி எல்லா நடிகரும் திரையரங்களை நம்பி தான் படம் நடிச்சாகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதனால் அவங்கள தேடி திரையரங்கு போக வேண்டியதில்லை, திரையரங்களை தேடி தான் அவங்க வரணும். அந்த மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு. இந்த வசூல் ரீதியாக வந்து சமூக வலைத்தளங்களில் சொல்லிட்டே இருப்பாங்க சார், இந்த படத்தோட வசூல் இது பீட் பண்ணிச்சு, இந்த படத்தோட வசூல் இப்போ பீட் பண்ணிச்சு. இப்போ சமீபத்தில் என்னென்னா தனுஷ் அவர்கள் நடித்த இட்லி கடை திரைப்படமும் சிவகார்த்திகேயன் மதராசி திரைப்படமும் வந்து அடுத்தடுத்த மாதங்களில் வெளியாச்சு. மதராசி வசூல் இட்லி கடை தாண்டிடுச்சு அப்படின்றாங்க. சில பேர் என்னன்றாங்க, மதராசி பண்ண வசூல் இட்லி கடை பண்ணவே இல்லை அப்படின்றாங்க. இதில் எது சார் உண்மை, நம்ம எப்படி சார் எடுத்துக்க முடியும்? தயாரிப்பாளர் 2 பேர்த்தையும் கேட்டு சொல்கிறேன். எனக்கு தெரியாது உண்மையிலே 2 படம் என்னென்ன வசூல் பண்ணிச்சுன்னு சொல்லி. நீங்கள் வேணால் ஒரு டைம் கொடுங்க, 2 பேரும் நான் கேட்டு பார்க்குறேன். என்ன வசூலாச்சுன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சினிமாவில் பொறுத்தளவில் வந்து இருந்துட்டு அந்த படம் இந்த வசூலாச்சு, இந்த படம் வசூலாச்சுன்னு வசூலை பொறுத்தளவில் வந்து பேசி பிரயோஜனமே கிடையாது. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். நான் படம் நல்லா இருக்குது, வசூல் ஆகுது, படம் சுமாராக போகுது, வசூல் கம்மியாக போகுது ஆச்சா. அதனால வந்து இருந்துட்டு இதில் வந்து நம்ம வந்து அந்த படம் பெருசாக ஓடிச்சு, இந்த படம் பெருசு. இப்போயும் சொல்கிறேன், சிவகார்த்திகேயனுடைய படத்துக்கும் தனுஷுடைய படத்துக்கும் வசூலில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் சிவகார்த்திகேயன் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிடுக்கு பிறகு நிறைய படங்கள் வந்து நல்ல வசூல் சார். சிவகார்த்திகேயன் தனுஷ் படம் கூட தான் கோவிட், ரஜினிகாந்த் படம் தான் கோவிட்க்கு அப்புறம். ஜெயிலர் எப்போ வந்தது? விக்ரம் 2 எப்போ வந்தது? 2020. பொன்னியின் செல்வன் எப்போ வந்தது? அப்புறம் என்ன, இவர் படம் தான் வசூலாச்சா? எல்லாத்து படம் தான் வசூலாக இருக்குது. ஸோ இந்த தீபாவளி ரேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அஜித் படமோ, இல்லை ஒரு விஜய் படமோ, ஒரு ரஜினி படமோ, இல்லை இன்னொரு கமலஹாசன் சார் படமோ, இல்லை ஒரு சூர்யா படமோ தான் அந்த தேட்டரோட ஒரு குதூகலமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. அந்த ஆரவாரங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதீப் ரங்கநாதன், ஒரு துருவ் விக்ரம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கலை, இவரது படங்கள் வருது. ஸோ இவங்க பொங்கல், இந்த நடிகர்கள் இல்லாத தீபாவளியை இந்த நடிகர்கள் பூர்த்தி செய்வாங்க, நிச்சயமாக பூர்த்தி செய்வாங்க. இவங்க 3 பேர் வளர்ந்து வரக்கூடிய ஹீரோக்கள். இவங்க 3 பேர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்போ தான் இண்டஸ்ட்ரிக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நடிகர்கள் வந்து வரக்கூடிய படங்கள் சினிமா உலகத்துக்கு ஆரோக்கியம் தானாலே, எந்த விதத்திலும் ஆரோக்கியமெல்லாம் இல்லாமல் இல்லை சார். முக்கியமான ஒரு கேள்வி கேட்க தோணுது. என்னென்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அமரன் திரைப்படம் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து 180 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே அதை அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவித்தாங்க, அது விநியோகஸ்தராகட்டும், ஒரு திரையரங்கு உரிமையாளர்களாகட்டும். ஆனால் அதுக்கு அடுத்தது வந்து மதராசினர் படம் கொடுத்தாரு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அமரன் படத்துடைய பாதி வசூல் கூட தமிழ்நாட்டில் பண்ணல அப்படின்றாங்க. ஆனால் இட்லி கடையை விட அதிகம் வசூல் அப்படின்றாங்க. ஸோ இட்லி கடைக்கும் மதராசிக்கு தான் போட்டி போட்டிருக்காங்களே தவிர, ஏன் அதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த அமரன் படத்தோடு நம்ம அதிகமாக பண்ணணும், ஏன் அதை யோசிக்கல? இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? அதாவது ரஜினிகாந்த் என்ன பண்ணுவார்னா, அண்ணாமலை விட பாஷா ஜெயிக்கணும்னு நினைப்பார். பாஷாவுக்கு அடுத்து பாஷாவோட முத்து நல்லா ஓடணும்னு ஆசைப்படுவார். முத்துவை விட சந்திரமுகி நல்லா போகணுன்னு ஆசைப்படுவார். சந்திரமுகி பீட் பண்ணணும் சிவாஜின்னு ஆசைப்படுவார். சிவாஜி பீட் பண்ணணும் ஜெயிலர் ஆசைப்படுவார். இப்போ ஜெயிலரை பீட் பண்ணணும்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுதான் ஆரோக்கியமான போட்டி.
தனக்குத்தானே போட்டி வச்சுப்பார் அவர். அதை முதல்ல இந்த இளம் நடிகர்கள் எல்லோரும் கற்றுக்கணும். நம்ம அடுத்த படத்தை கம்பேர் பண்ணி பேசுகிறதே முதல்ல இவங்க நிறுத்தணும். தனுஷ் தன்னுடைய படம் அசுரன் விட நம்ம பெரிய படம் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் திங்க் பண்ணணும். அமரனோட பெரிய படம் கொடுக்க முடியும் அப்படின்னு சிவகார்த்தியன் திங்க் பண்ணணும். இப்படி ஒவ்வொருத்தரும் தலைவியை விட நம்ம பெரிய படம் கொடுக்கணும்னு சொல்லி விஜய் சேதுபதி நினைக்கணும். அதை விட்டு போட்டு சிம்பு படத்தை விட நான் ஜாஸ்தி பண்ணணும், சிவகார்த்தியன் படத்தில் நாம ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிற கம்பேரிசன் வச்சுக்கவே கூடாது. எந்த காலத்துலையும் ரஜினிகாந்த் அப்படி கம்பேர் பண்ணவே மாட்டார். அவர் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவர் தன்னுடைய படம் தான் பீட் பண்ணணும்னு ஆசைப்படுவார். அது மாதிரி தான் அவர் பீட் பண்ணிட்டு இருந்தார். இன்னமும் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ அவருடைய ஒரே நோக்கம் ஜெயிலர் நம்பர் 1 இருந்துட்டு இருக்கு. ஜெயிலர் வசூல் தாண்டணும் தன்னுடைய அடுத்த படம். அதான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து கோட்டை பற்றியோ இன்னொரு படத்தை பற்றியோ அவர் சிந்திக்கிறதே கிடையாது. சார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவருடைய கருப்பு திரைப்படம் வந்து தீபாவளிக்கு வர்றதா இருந்தது. ஆனால் நான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலாம் கூட எல்லாரும் தீபாவளியும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து திடீர்னு இந்த ஏப்ரல் மாதம் போகுது. ஏன் சார் தீபாவளி ரேஸில் அவர் வந்திருக்கலாம்? என்ன காரணம் சார்? இல்லை படம்லாம் கூட முடிஞ்சிச்சு சார். இல்லை அவங்களுக்கு அந்த ஓடிடி வியாபாரம் நடக்கலை. அதனால அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. எல்லா வியாபாரம் நடந்ததுனா தான் அவங்களுக்கு வந்து ஃபைனான்சியலாக கரெக்ட் ஆக முடியுங்கிறக்காக தான் அவங்க தள்ளி வச்சுருக்காங்க. வேற ஒரு காரணம் கிடையாது. ஸோ கருப்பு ரிலீஸ் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா 5ஆம் திரைப்படம் வந்து ரீலீஸ் பண்ணுறாங்க அடுத்த வருஷம் நியூ எடிட்டட் வெர்ஷனில். அந்த படம் வந்து அப்போவே ஒரு தோல்வி அடைந்த திரைப்படம். இப்போ வந்து இது வெற்றியடைன்னு நினைக்கிறீங்களா? அதை சொல்ல முடியாது. எப்படின்னா நீங்கள் சச்சின் வந்து ரிலீஸில் அந்தளவுக்கு போகலை, ஆனால் ரீரிலீஸ் பண்ணி நல்லா போச்சு. 5ஆம் ஒரு வேளை போகலாம். ஏன்னா அவங்க வந்து ரீஎடிட் பண்ணி படம் பண்ணுறாங்க. அந்த படத்தை பண்ணுறாங்க, ரீஎடிட் பண்ணி அதே டைரக்டரு படத்தை ரீஎடிட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஒருவேளை ரீஎடிட் பண்ணி அந்த படம் நல்லா இருந்தாலும் இருக்கலாம். அதில் யாரும் சொல்ல முடியும். பார்ப்போம். இப்போ நீங்கள் சச்சின் போது ஒரு கேள்வி கேட்க தோணும் சார். சச்சின் வந்து அந்த டைம்லேயே வந்து சரியாக போகலை அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கூட சந்திரமுகி வந்ததுனால. ஆமாம். ஆனால் இப்போ ரீரிலீஸில் நல்லா போச்சு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய குஷி திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படம் அப்போ மெகா பிளாக் பஸ்டர். ஆனால் அந்த திரைப்படம் இப்போ சரியாக போகலை. என்ன காரணம்? இதுதான் சொல்கிறேன். இது வந்து மக்கள் எந்த மூடில் இருக்காங்கன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சச்சின் வந்து பாட்டு கிட்டலாம் நல்லா இருந்தது, அதனால இப்போ திருப்பி தியேட்டருக்கு வந்தாங்க. குஷி அதை விட பாட்டு நல்லா இருக்கும். பாட்டுலலாம் எந்த குறையும் இருக்காது. ஆர்டிஸ்ட்டும் அதே மாதிரி தான். குஷியில் நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் தான். ஜோதிகா தான் அதில் ஹீரோயினாக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. பட் பெருசாக போகலை. இதுக்கு எங்களால் காரணம் சொல்ல முடியல. அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு தான் சொல்லணும். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.